சுக்கிரன் யார்? மகாலட்சுமி. பணம், பொருள், நகை எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு மனைவியை காட்டுறது சுக்கிர பகவான் தான். இளம் வயசு, அழகு, கவர்ச்சி, கலை, இசை எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் எப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுடைய வாக்கு, குடும்பம், பணம், சேமிப்பு, உங்களுடைய பேச்சுத்தன்மை. அடுத்து 7ஆம், உங்க ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? மனைவி, மக்கள், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், பொதுமக்களுடைய தொடர்பு, சிறு பயணம், வழக்கு, கேஸு எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் சரியாகும் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா நீங்க பழகி பாருங்க, ரொம்ப ஒரு அன்பான குணத்தை நம்ம மேசராசிரியா நம்ம நிறைய பார்க்கலாம். மேசராசியை பொறுத்தவரை தடங்கள், தடை, தாமதம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. வேலையே நிரந்தரமா இருக்காது, அனுகூலம் சரியா இருந்திருக்காது, பணம், பொருள் சேமிப்பு பெருசா இருக்காது. நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா மேசராசிக்காரங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரம். எப்படி சனி பகவான் 12ஆம் இடத்துல விரைய சனி போய்கிட்டு இருக்காரு. குரு பகவான் இப்பதான் கொஞ்சம் பலமானாரு. தயவு செய்தரையும் ஜாதக தசாபதியை பார்க்காம மேட்ச் பண்ணிக்காதீங்க. இப்ப எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. ஒரே காரணம் தான், சுக்கிரன் ஆட்சி பலம் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வருமான பொருளாதாரம் எப்படிப்பட்ட வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சூரியனுடைய சாரத்துல போறாரு அவர். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி. வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா, ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக. அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் எப்போதுமே சரி. மேசத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்க. எப்படி? லட்சியவாதிகள் மேச ராசிக்காரங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா நீங்க பழகி பாருங்க, ரொம்ப ஒரு அன்பான குணத்தை நம்ம மேச ராசியில நம்ம நிறைய பார்க்கலாம். ஏன்னா இந்த ராசியுடைய தன்மையை பாருங்க, தர்ம ராசின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ராசியே தர்ம ராசினா மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா மேசராசிட்ட கோபம் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா கோபம் உள்ளதான் குணம் இருக்கும். அப்ப எப்போதுமே சரி, குடும்பம், ஃபேமிலி இதை பத்தியே சிந்திப்பாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வேகமான ராசி. இந்த அதிபதி செவ்வாயா வர்றதுனால எதுவுமே ஒரு வேகமான தன்மை இந்த ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அதை ஃபாஸ்டா முடிக்கணும் தான் மைண்ட் தாட் போயிட்டே இருக்கும். இந்த ராசியுடைய குணமே அப்படிப்பட்ட மேசராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற சுக்கிர பயிற்சி. நல்லா பாருங்க, வருஷத்துல 2 வாட்டி தான் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகும். எப்படி? வருஷத்துல 2 வாட்டி. ரிஷப ராசிலையும் துலா ராசிலையும் அவர் ஆட்சி பலம். ஆட்சி பலம் என்ன? சொந்த வீட்டுக்குள்ள சுக்கிரன். எப்படி? சொந்த வீட்டுல சுக்கிரன். இப்போ ஒண்ணு இல்ல, வாடகை வீட்டுல இருந்தா எப்படி, சொந்த வீட்டுல இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ராஜா மாதிரி இருப்போமா? அதுவும் சுக்கிரன் யார்? மகாலட்சுமி. பணம், பொருள், நகை எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு மனைவியை காட்டுறது சுக்கிர பகவான் தான். இளம் வயசு, அழகு, கவர்ச்சி, கலை, இசை எல்லாமே சுக்கிர பகவான் தான். திடீர் யோகம் சுக்கிர பகவான் தான். இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா இவ்வளவுக்கு காரகர். உல்லாசமா சொகுசுக்காரு, சொகுசு பங்களா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா சுக்கிர பகவான் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போனா சுக்கிர பகவான் வேணும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலமாகிறார்.
இதுக்கு ரொம்ப நாளாம் கிடையாது, கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எப்ப? மே மாசம் கரெக்டா 11ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருக்கிறார். எப்படி? மே மாசம் 11ஆம் தேதி வரை தான் இந்த பலன் உங்களுக்கு இருக்கும். மேக்சிமம் ஒரு கரெக்டா 28 நாள் மட்டும்தான் இருப்பார் ஒரு ராசியில. அதுவும் இப்ப இருக்கிறது நல்லா பாருங்க, இந்த காலகட்டத்துல பாருங்க, சூரிய பகவானும் உச்சம், சுக்கிர பகவானும் ஆட்சி. இது சரியாந்திர யோகம் பாத்துக்குங்க. அப்ப யாருடைய ஜாதத்துல சூரியன் சுக்கிரன் ஜாதத்துல பலமா இருக்கோ அவங்க எல்லாமே டாப் ஆகுறாங்க. எப்படி? தலைமை கிரகத்துக்குடைய சூரிய பகவான் உச்சம், தர்மத்துக்குள்ள கிரகம் சூரிய பகவான் உச்சம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான கிரகம் உச்சம், ஒரு தலைமை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம் உச்சம், கலைகளை விரும்பக்கூடிய கிரகம் உச்சம். இது எல்லாமே உச்சமா இருக்கு. அதனால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயத்த இந்த மாசம் கண்டிப்பாக இருக்கும். எப்படி? மேசராசியை பொறுத்தவரை 7.5 சனியை கண்டு பயப்பட வேண்டாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் எப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுடைய வாக்கு, குடும்பம், பணம், சேமிப்பு, உங்களுடைய பேச்சுத்தன்மை. அடுத்து 7ஆம், உங்க ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? மனைவி, மக்கள், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், பொதுமக்களுடைய தொடர்பு, சிறு பயணம், வழக்கு, கேஸு எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் சரியாகும்னு நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல யார் இருந்தா தெரியுமா? சுக்கிர பகவான் இருந்தா. 2ஆம் வீட்டு 12ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா பல்லுல அடிபட்டிருக்கும். பல்லுல, வாயில, நிறைய பேருக்கு நான் சொல்றேன். எப்படி? நம்முடைய பல் பகுதி, உதடு பகுதி, அடுத்து பணம் கொடுத்து ஏமாறுறது, பண பிரச்சனை வர்றது, இல்ல இட பிரச்சனை வர்றது, ஒரு வழக்க பாக்குறது, மனைவி கிட்ட ஒரு தடையை பாக்குறது, கணவன்கிட்ட ஒரு மனவரத்தை பாக்குறது, பொதுமக்கள்கிட்ட ஒரு தடங்களை சந்திக்கிறது, அரசியல் ஒரு தடையை சந்திக்கிறது, இதெல்லாம் மேஷத்துக்கு இருந்துடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், ஒரு கேசு பிரச்சனை, இடமோ பூமியோ ஒரு சொத்துலயோ ஒரு வழக்கு பிரச்சனை, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, சொகுசு கார் வாங்க முடியல, சொகுசு பங்களை வாங்க முடியல, எல்லாமே தடங்களா இருக்கு. என்னதான் காரணம்? இதுக்கு 7 சனியுடைய தாக்கமா இல்ல கிரகமைப்பு சரியில்லாத ஒரு அமைப்பா? நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு மாசம் நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்திருப்பீங்க? மேசராசியை பொறுத்தவரை தடங்கள், தடை, தாமதம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. வேலையே நிரந்தரமா இருக்காது, அனுகூலம் சரியா இருந்திருக்காது, பணம் பொருள் சேமிப்பு பெருசா இருக்காது. நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா மேசராசிக்காரங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரம். எப்படி? சனி பகவான் 12ஆம் இடத்துல விரைய சனி போய்கிட்டு இருக்காரு. குரு பகவான் இப்பதான் கொஞ்சம் பலமானாரு. 11, 12 போய் உங்களுக்கு ஜாதத்துல யார் ஜாதத்துல சனி பகவான் பலவீனமோ, யார் ஜாதத்துல சுக்கிர பகவான் பலவீனமோ கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்கணும். அது இல்லாம 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாரு. உங்க எப்படி உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்து, தாத்தார் சொத்து, உங்களுடைய இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்முடைய இதய பகுதி, அடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய கலை ஃபீல்டு, உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் தடங்கள் தாமதமாகுது, கலைத்துறையில ஒரு மந்தமனத்தன்மை பார்க்கறது எல்லாமே இந்த மேச ராசிக்கார பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வரவை விட செலவு அதிகமா இருந்திருக்குன்னு நான் சொல்றேன். இது இந்த 1 மாசம், இந்த 2 மாசத்துல பாருங்க நிறைய செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. வருமானமே சேமிப்பே இருந்திருக்காது. இது யாருடைய ஜாதத்துல, நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபுத்தி சரியில்லையோ, அதான் லக்னம் என்பது உயிர், நம்ம சொல்லக்கூடிய பலன் உயிர். அப்போ உடல், அப்போ உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்போ ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லை, நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்தது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேச ராசிக்காரன். இது எல்லாம் ஏன் மாறுதுன்னு நான் சொல்றேன்னா என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க பாருங்க. ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பா இருக்காம இருக்காது. ஒரு கேஸோ, பிரச்சனையோ, வழக்கோ, விரைய செலவு நிறைய குடும்பத்துல நிறைய பார்த்துருப்பீங்க. கேட்டு பாருங்க. மேசராசி பொதுவாக கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் முதல் பலனே சொல்றேன். ஏன்னா 11ஆம் தேதி வரை உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய செலவை தான் நீங்க பண்ணணும்னு சொல்லி உங்க விதியை காட்டுது. இப்படி வேலைக்கு கிரகம் போய் மறைஞ்சு போச்சு, சகோதர உறவு மறைஞ்சு போச்சு, டாக்குமெண்ட் மறைஞ்சு போச்சு, எழுத்து கணிதம் முடிஞ்சு போச்சு, கடன் போய் மறைஞ்சு போச்சு. ஏன்னா புதன் நீசமா இருந்தாரு. தாய்மாம உறவு, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், யார் ஜாதகம் புதன் சரியில்லை எல்லாமே தடங்களா இருந்துச்சுன்னா இது ஏன் ஒளிமறைவா சொல்ல? கண்டிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் 2 மாசத்துக்குள்ள நான் சொல்றது. இப்ப நிறைய பேருக்கு, ஏன்னா நிறைய பேர் மேசராசி என்ன சொல்றேன், நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்கிறீங்க. தயவு செய்து ஜாதக தசாபத்தியை பார்க்காம மேட்ச் பண்ணிக்காதீங்க. இப்ப எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. ஒரே காரணம் தான், சுக்கிரன் ஆட்சி பலம் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வருமான பொருளாதாரம் எப்படிப்பட்ட வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சூரியனுடைய சாரத்துல போறாரு அவர். கார்த்திகை நட்சத்திரம், அடுத்து ரோஹி நட்சத்திரத்துல போறாரு. கண்டிப்பா நீங்க பாருங்க, வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து ஏதாச்சும் விஷயம் வாங்குவீங்க. இல்ல வீட்டு இட பிரச்சனை, பூமி சொத்து பிரச்சனை சரியாகும். ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு சாரத்துல, சந்திரனுடைய சாரத்துல ரோஹின்ல போயிடுவார் ஒரு சிலருக்கு அப்புறம். அப்ப வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்தை வாங்க வைப்பாரு. ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைப்பாரு. நிறைய வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்கலாம் ப்ரமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டு புதன் பகவான் உங்களுடைய ராசி மேல
எப்படி உங்க ராசி மேலே, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தை போவாரு. அடுத்து பரணி, சுக்கிரனோட சாரத்தை பாரு. சுக்கிரன் தான் உங்களை ஆட்சி பலத்தில் உட்காந்துருக்காரு. அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்க வேலை பார்க்குறவங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும். இதை எழுதி வச்சுங்க. அரசாங்க வேலை மட்டும் எடுத்துக்காதீங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறேன், அவங்க தலைமை பொறுப்பு போறாங்கன்னு அர்த்தம். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகமுடைய கெப்பாசிட்டி இப்ப மேச ராசிக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் தவிர்த்தணும், யார் மேச ராசியில் பிறந்துட்டாரு. இந்த மாசம் ஃபுல்லாவே நான் சொல்றேன், பொதுவாக அந்த சுக்கிர பேச்சு மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள நீங்க விரைய செலவு நிறைய பண்ணணும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் நிறைய விஷயம் பண்ணிக்கிங்க. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். சகோதர தாய்மாமா உறவு எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. படிப்பு கல்வியில் நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ எக்ஸாம் எழுதுறீங்களா, ரிசல்ட் பாருங்க சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சாதகமா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. 2ம் 7ம் ஆட்சி பலம். 5ஆம் வீட்டு சூரியன் உச்சம். இப்ப படிப்பு கல்வியில நீங்க எதிர்பார்த்த அவ்வளவு சீட்டு கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். படிப்புல நல்ல மாணவர்கள்லாம் சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு செலவை வச்சிருப்பாரு, இனிமே வளைக்க மாட்டாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மருத்துவ செலவு விரை செலவு வந்திருக்கு, இனிமே வராது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா நிறைய பேருக்கு மருத்துவமனை போகாத ஆளே கிடையாது. நான் சொன்னல, நிறைய பேருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு, கண்டிப்பா காலில் அடிபடுறது, உடம்புல கட்டி கொப்பளம், ஏன்னா அது நீர் சம்பந்த பிரச்சனை உடம்புல வர்றது, சளி பிடிக்கிறது, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. திருமணம் எல்லாத்துக்குமே தாமதமாயிருக்கும், திருமண தடங்களா வந்திருக்கும். இப்ப திருமணம் கண்டிப்பா நிறைய பேருக்கு முடிஞ்சிடும், கவலைப்படலாம். மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. மே 11, 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கி எல்லாமே பர்ஃபெக்டா அமையுது. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை எத்தனை பேர் படிக்கிறீங்களோ சூப்பரா இருக்கும். மருத்துவ சீட்டு வாங்கினா கண்டிப்பா எழுதி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது அடுத்த அக்கௌண்ட்ஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், மெயினா லாட்ரி எடுக்கிறவங்க தயவு செய்து ஒரு வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்ரி எடுத்துரு, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சாதகமா இருக்கு. ஏன்னா லாட்ரி எதுனால சொல்றேன் தெரியுமா? 11ஆம் வீட்டு அதிபதியா சனி பகவான நேரா செவ்வாய் பகவான் போய் தொடுறாரு. எப்படி புதனுடைய சாரத்துல, அந்த புதன் உங்க ராசி மேல உச்சமான சூரியன் சேர்ந்து 5ஆம் வீட்டு 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருப்பால் கண்டிப்பா லாட்ரி யோகம், திடீர் யோகம் அடிக்கும். யார் வெளிநாட்டுல இருக்கீங்களா அவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்க அமைப்பு பிரகாரம் எல்லாமே அலைச்சல் தான் நிறைய காட்டுது. அப்ப வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம் தான் நிறைய பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அப்ப கண்டிப்பா வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு லாட்ரி யோகம் அடிக்க போகுது. கண்டி அதிலே பணத்தை போட ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். ஏன்னா சுக்கிர பகவான் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. வருமானம், குடும்பம், இன்னைக்கு இந்த எல்லாமே இடம், பூமி, சொத்து நிறைய செலவு பண்ண இந்த நாள் உகந்த நாள். நான் சொல்றது மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது. விதி ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப சுக்கிர பயிற்சி செம்ம யோகம் இருக்கும் பாருங்க. ஏன்னா சுக்கிரன் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க, நீங்க கவலையப்படாதீங்க. உடைய நட்சத்திர அதிபதியான கேது பகவான் சுயசாரத்தில் நிற்கிற 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இருக்காரு. நல்லா பாருங்க, 5ஆம் இடத்துல இருந்தாவே நீங்க ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு பெரிய ஒரு ஆசை உங்க லைஃப்ல இப்ப நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா நல்லா பாருங்க, உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், மருத்துவத்துறை, அடுத்து கெமிக்கல் துறை, அப்புறம் கலைத்துறை, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, எந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே யோகம் சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம ஒரு மாற்றம் வரும். யாரு? அஸ்வின்ல பிறந்தவங்க சொல்றேன். இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நிறைய செலவு, நிறைய பிரச்சனை, வேலை, தொழில், உத்தியோகம், நிறைய தடங்களை நிறைய சந்திச்சிங்க. இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. அதுக்கான நல்ல நேரம் தேடி வருது பாத்துங்க. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ரொம்ப நாகரிகமான குணம், ரொம்ப ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய ஆசைகள் லைஃப்ல வச்சிருப்பீங்க. இது செய்யணும், அது செய்யணும், நிறைய ஆசை இருக்கும். உங்க ஆசை எல்லாமே இப்ப நடக்க போகுது பாருங்க. பரணியில பிறந்தவங்க தரணி கட்டி ஆள போறீங்க, கோட்டை கட்டி வாழ போறீங்க. குடும்பத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி சூப்பரா இருக்கும். சுக்கிரவான ஆட்சி பலம். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், கணவன் மனைவி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை, உத்தியோக மாற்றம், தொழில ஒரு லாபம், இது எல்லாமே நல்லதா வரணும். இது மே மாசம் 14 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, விட்டுறக்கூடாது. ஏன்னா நல்ல பரணிக்கு நான் கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா நல்ல கிரகம் நல்லதா இருக்கு. ஜாதகத்தை மட்டும் நீங்க பாருங்க, ஜாதகம் பார்க்காம நீங்க எடுத்துக்காதீங்க. பரணியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யோகம், சூப்பரான டைம் இப்ப பக்காவா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா இல்லை, இப்ப நல்லா இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். ஆனா சும்மா 1 மாசம் 30 நாள் உங்களுக்கு புழிஞ்சு கீழே போட்டார். மருத்துவ செலவு, விரைய செலவு, நண்பர்கள், கூட்டாளி, வேலை, உத்தியோகம், தடங்கள், தாமதம், நிறைய தடங்களை சந்திச்சு. ஆனா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, செலவு பண்ணாத ஆளே கிடையாது, மருத்துவமனைக்கு போகாத ஆளே கிடையாது. நீங்க கேட்டுங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும் இனிமே. இதுக்கப்புறம் நான் சொல்றது மேக்சிமம் பாருங்க, மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க 14 இந்த சுக்கிர பேச்சுல பாருங்க, உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நண்பர்கள், வேலை, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு சேஞ்ச் பார்க்கறது, படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் பார்க்கறது, அரசியல் அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது,
இது எல்லாமே ரொம்ப சாதகமா பர்ஃபெக்டா இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் எந்த ஒரு துறையா இருக்கணும், அது எந்த துறையில இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகாலட்சுமி யோகம் உங்களை தேடி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியாகவே அமைகிறது.